ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி லஞ்சுக்கு பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, வடகம் போட்டு தாளித்து புளிக்குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஏற்கனவே புளி கரைச்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு எல்லாம் கொதிக்க விடுங்க. நல்லா சுண்டி வந்தோடனே ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு இறக்குனிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். பீட்ரூட் பொடி மாஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பீட்ரூட்டை நல்லா சீவிட்டு கொஞ்சமாக உப்பு, பாசிப்பருப்பு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு 10 மினிட்ஸ். அதுக்கப்புறம் எடுத்து கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு வெந்ததுக்கப்புறம் தேங்காய் போட்டு இறக்குனீங்க அப்படின்னா பீட்ரூட் பொடி மாஸ் ரெடி ஆயிரும். மார்னிங் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா இட்லியும் தக்காளி சட்னியும் ரெடி பண்ணியிருந்தேன். இது தக்காளி சட்னி அப்படின்னா ஒரு 4-5 பெரிய வெங்காயம், ஒரு 2 தக்காளி, கடலைப்பருப்பு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே ஆட் பண்ணல. ப்ளஸ் 4 கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் பார்த்து அரைச்சிங்க அப்படின்னா டேஸ்டியான சட்னி ரெடி ஆயிரும். ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் ரெடி பண்ணியிருந்தேன். ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அந்த ஓஆர்எஸ் ட்ரிங்க் பற்றி நம்ம நிறைய செய்திகள் கேள்விப்படுறோம். ஸோ நீங்கள் யாராவது உங்களுக்கு பக்கத்தில் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் ஓஆர்எஸ் ட்ரிங்க் இனிமேல் குடிக்க வேணாம், பக்கத்தில் யாராவது இருந்தால் பேசிக்கோங்க. என்ன தான் நம்ம நம்மளுக்கு இவ்வளோ அவேர்னஸ் யூடியூப், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமில் இருந்தாலும் சில பேர் தெரியாதவங்க இருப்பாங்க இல்லைங்களா? அதனால நீங்கள் உங்கள் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் நீங்களும் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.